முஸ்லிம் கட்சி உதவியை நாடும் தேசிய கட்சிகள் சதுரங்க வேட்டையில் கச்சிதமாக காய் நகர்த்தும் ஓவைசி. பாஜக தந்திரத்தை தகர்த்து எறியுமா காங்கிரஸ்? நாடாளுமன்ற மாநிலங்களவை எம்பி பதவிகளில் பீகாருக்குரிய 5 இடங்கள் காலியாக போகும் நிலையில் மார்ச் 16ஆம் தேதி அந்த பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட உள்ளது. ராஜ்யசபா எம்பி பதவி தேர்தல்களில் சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். இதில் பொதுமக்கள் வாக்களிக்க முடியாது. அந்த வகையில் பீகாரில் 5 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் அசாதுதீன் ஓவைசி கட்சி மிக முக்கிய பங்கை வகிக்க உள்ளது. காலியாக உள்ள இடங்களில் தலா 2 இடங்கள் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகியவையும், மற்ற ஒன்று RLM கட்சிக்கும் சொந்தமானது. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டமன்றத்தில் ஓவைசி கட்சிக்கு 5 MLAக்கள் உள்ளனர். பீகாரில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஒரு வேட்பாளருக்கு குறைந்தது 41 MLAக்களின் ஆதரவு தேவைப்படும். 202 MLAக்களை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 4 இடங்களை எளிதாக வெல்ல முடியும். ஆனால் 5வது இடத்தை வெல்ல இன்னும் 3 பேரின் ஆதரவு தேவைப்படும். குறுக்கு வாக்களிப்பு இல்லாமல் இந்த 3 வாக்குகளை பெறுவது கடினம். அதாவது பிற கட்சி MLAக்கள் 3 பேர் கட்சி உத்தரவுக்கு மாற்றாக செயல்பட்டு வாக்களித்தால்தான் வெற்றி சாத்தியமாகும். 35 MLAக்களை கொண்ட இந்தியா கூட்டணிக்கு மாநிலங்களவை இடத்தை வெல்ல இன்னும் 6 MLAக்களின் ஆதரவு தேவை. ஓவைசி கட்சியின் 5 வாக்குகளும் பகுஜன் சமாஜ் கட்சியின் 1 வாக்கும் இருந்தால் இந்தியா கூட்டணி உறுதியான வெற்றியை பெற முடியும். இருப்பினும் 5வது இடத்திற்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி ஒரு செல்வாக்கு மிக்க வேட்பாளரை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஓவைசி யாருக்கு ஆதரவளிப்பார் என்று பலரது கவனமும் பீகார் பக்கம் திரும்பியுள்ளது. அப்படியே ஓவைசி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் காவி கட்சி எந்த மாதிரியான தந்திர வேலைகளில் ஈடுபடும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.